இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. இந்த எபிசோடில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். முன்னாள் நண்பர். அந்த டைமில் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். அப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு நண்பராக இருந்த ஒரு நண்பரை அண்மையில் சந்தித்தேன். எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, அப்புறம் அவன் எப்படி இருக்கான், இவன் இருக்கான் அப்படின்னு பேசும்பொழுது, நாங்கள் 2 பேரும் இப்போ பேசிக்கிறது இல்லைன்ற விஷயத்தை அவரோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அப்படி பேச்சு வாக்கில் இந்த கான்வர்சேஷன்லேயும் அமானுஷ்யம் வந்தது. அது ஏன்னு தெரியல, என்னிடம் பேசுகிறவங்க எல்லாருமே அமானுஷத்துக்கு வந்துடுவாங்க, இல்லை ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க, ஒரு சில பேர் அரசியல் பேசுவாங்க. அப்படி அமானுஷ்யத்தை பற்றி பேசும்பொழுது இப்படி தான் ஒரு தடவை அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினான்னு சொல்லி அந்த முன்னாள் நண்பருடைய அனுபவத்தை என்னுடன் பகிர்ந்தார். அந்த அனுபவத்தை நான் மறந்துட்டேன். அவர் என்ன அந்த நண்பராக இருந்தவரும் அந்த அனுபவத்தை சொல்லியிருந்தார். அதை நான் மறந்துட்டேன். பல கசப்பான சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த நண்பரை பற்றி நினைத்து கூட பார்க்க விரும்பவில்லை. திடீர்னு இந்த நண்பர் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு, ஆமாம் இல்லை, இதை நம்மளுடைய பேய் டைரியில் ஒரு எபிசோடாக போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த எபிசோடில் நினைவு கூர்ந்து அந்த முன்னாள் நண்பருடைய அமானுஷ்ய அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கிறேன். இது பேய் டைரி சீசன் 7. நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். எனக்கு நண்பராக இருந்தவர், அவர் சுங்யாப்பட்டணியில் என்னோட கூட பள்ளியில் படித்தவர். நான் என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை, அதாவது படிக்கணும், டிகிரி எடுக்கணும், மாஸ்டர் செய்யணும், டாக்டரேட் செய்யணும் அப்படின்ற எண்ணங்களோடு நான் கோலாலம்பூருக்கு வந்துட்டேன். நிறைய வாய்ப்புகள், எதை எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம். நம்மளை ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஆளாக வளர்த்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முயற்சி பண்ணேன். திறமைகளையும் வளர்த்து கொண்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் சுங்யாப்பட்டணிக்கு ஏதாவது திருவிழா இல்லை தீபாவளி, செமஸ்டர் பிரேக், இந்த மாதிரி நான் சுங்யாப்பட்டணிக்கு போகும்பொழுது அந்த நண்பரை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும், நீங்களாம் அடுத்தடுத்து கட்டம் போயிட்டீங்க, இவனை மட்டும் அப்படியே அனாதையை விட்டீங்களாடா அப்படின்னு சீண்டி பேசுவாங்க. இப்போ நான் சொன்னேன், சுங்யாப்பட்டணில் இருக்கிறது ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அனுபவம் நிறைய வேணும். ஒரு குறுகிய காலத்தில் நிறைய அனுபவங்கள் வேணும்னா இடம் விட்டு இடம் பெயரணும். சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஊரை விட்டு ஊர் போவாங்க, நல்லாயிருவாங்க. சில பேர் ஊர் விட்டு ஊர் போனால் கஷ்டப்படுவாங்க, உள்ளூருக்கு நல்லா இருப்பாங்க. அது அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் ஜாதகம் அப்படி. அப்போ நான் சொன்னேன், அனுப்பி விடுங்கம்மா, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அவன் கெட்டு போயிடுவான்னு சொன்னால் எப்படி, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கோலாலம்பூருக்கு வந்த நேரம் அது. அப்போ அவர் ஒரு கோலாலம்பூருக்கு வந்த நேரம், வேலை இல்லை, கையில் ஒரு சில எவ்வளோ தான் காசு வச்சுருந்தார். அப்போ அவசரத்துக்கு யார் மூலமாகவோ உதவி தேடி பினாங்கில் இருக்கிற ஒரு திருநங்கை, அவங்கள நான் சந்திச்சிருக்கேன். ரொம்ப மரியாதையான ஒரு திருநங்கை. அவங்கள எல்லாரும் அண்ணின்னு தான் கூப்பிடுவோம். ஒரு அண்ணனோட மனைவி எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி அவங்கள அண்ணின்னு தான் நாங்களாம் மரியாதையாக கூப்பிடுவோம். அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இவர் ஒரு ஃப்ளாட்டில் தங்கினார். அப்போ நான் என்னோடய காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பேன். அப்போ இவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் அண்ணி பேசி விட்ருக்காங்க, அங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு. அந்த ஃப்ளாட் செராஸ் தமான் லேன்சேங்கில் இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் 9வது மாடியில் தங்கியிருக்கேன். என்னன்னா, அண்ணி ஒரு திருநங்கை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தான் என்னை தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் எல்லாமே திருநங்கை தான். கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. பட் நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். திருநங்கைக்குள் தங்குற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சியோட தங்குற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் எப்பொழுதுமே பூஜை பண்ணிடுவாங்க, வீடு சுத்தமாக இருக்கும், டெய்லி சமைச்சிருவாங்க,
ஸோ எனக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன், நான் வேலை செய்கிற இடத்துக்கும் கிட்ட தான் இருக்குது, அதனால் லஞ்சுக்கு நான் கடைக்கெலாம் போகிறதில்ல, நான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் ரெண்டல் கட்டுற மாதிரி பேசியிருக்கேன், நீ இப்போ ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் சும்மா வாடா, இங்கே கூட லேப்பாக பண்ணலாம், அவங்க எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, நீ வா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓரிரு முறை நான் போய் பார்க்க போயிருக்கேன். அந்த திருநங்கைகள் எல்லாருமே பழக்கமாயிட்டாங்க. எனக்கு ஆரம்பத்தில் திருநங்கைகளை பார்த்த ஒரு பயம், ஏன்னு தெரியாது, ஒரு பயம். அந்த பயம் எல்லாம் இந்த திருநங்கைகளோட பழகும் பொழுது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களும் மனுஷங்க தான், நம்ம அவங்கள தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா நம்ம பயப்படுவோம், அதை நெருங்கிறதுக்கு யோசிப்போம். பழகிட்ட பிறகு தெரிஞ்சு திருநங்கைகள்னால் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆண் உடலில் ஆண் ஆத்மா, பெண் உடலில் பெண் ஆத்மா. இது வந்து பொதுவாக நடக்கிற, பொதுவாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம். திருநங்கைகள்னால் ஒரு ஆண் உடலில் ஒரு பெண்ணுடைய ஆத்மா, ஒரு பெண்ணோட உடலில் ஒரு ஆணோட ஆத்மா, அது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு லாஜிக்கு நான் வந்துட்டேன். ஆனால் அது அடிக்கடி போக மாட்டேன், ஏன்னா நான் அடிக்கடி அடுத்தவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குள்ளே உள்ள நுழையிறது வந்து எனக்கு பிடிக்காது, அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே உள்ள நுழையிறது எனக்கு பிடிக்காதனால நான் அடிக்கடி போகிறது குறைவு. ஆனால் இவன் வந்து அந்த திருநங்கைகளோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டான். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து மெனிக்கோ பேடிக்கோ செய்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து இந்த நடனக்கலை, டான்ஸ் எல்லாமே, ஃபாக், பரதம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி ஒருத்தவங்க வந்து சமையல், ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சமைக்கிறதுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது என்னோடய முன்னாள் நண்பர் வந்து ஒரு டெல்காம் கம்பெனியில் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு சம்பவம், வேலைக்கு போன அந்த 5-6 பேர் திருநங்கைகளில் ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஆக்சிடெண்ட்டில் இறந்தோன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சூன்யம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி கவலையாக இருந்திருக்காங்க. அந்த இறந்தவங்க வந்து மலாக்காவில் உள்ள ஒரு திருநங்கை அவங்க. ஸோ அவங்களுடைய ஈமச்சடங்கு, இறுதிச்சடங்கு எல்லாம் வந்து அந்த மலாக்காவில் நடந்தது. ஸோ இவங்க எல்லோரும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப சூனியமாயிட்டாங்க, அந்த பழைய கலகலப்பெலாம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு இந்த நண்பர் அடிக்கடி சொல்லுவார். அவங்க இறந்துட்ட பிறகு வீட்டிலே ரொம்ப அமைதியாக இருக்கும், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளில் ஒவ்வொருத்தவங்களாம் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்க்குறதுக்கு. அதில் ஒரு திருநங்கை வந்து ஒரு திருமணத்திற்கு தயாராகிட்டாங்க. ஒரு ஆண் வந்து அவங்கள திருமணம் செய்கிறதுக்கு தயாராகிட்டார். நான் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த வீட்டை விட்டு போகும் பொழுது கடைசி அந்த வீட்டில் இருந்தது 3 பேர், 2 திருநங்கைகள், அந்த முன்னாள் நண்பரும். நீயும் பாரு, முடிஞ்ச அளவுக்கு வேறு எங்கேயாவது வீட்டுக்கு பாரு, ஏன்னா எல்லோரும் கிளம்புறோம், ஒண்டி இருக்க போறியா, இல்லைன்னா உன் கூட யாரையாச்சும் வந்து தங்க வச்சுக்க, நீ இந்த வீட்டிலே எத்தனை நாள் ஒண்டி இருக்க போகிற, ரெண்டல் வேறு அதிகமாக இருக்கும், இவ்வளோ நாள் நம்மளாம் ஷேர் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம், பேர்டன் தெரில, இப்போ எல்லோரும் கிளம்புறோம், உனக்கு பேர்டனாக இருக்க போது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கடைசியாக கிளம்புற நேரத்தில் அந்த ஃபேவலுக்குலாம் அந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் வெளியாக்கும் பொழுது, பரல இதெல்லாம் நாங்கள் வாங்கி போட்ட நாற்காலி தான், இதெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நாங்கள் தான் வாங்கி போட்டோம், நீங்கள் தங்குறதுனால வேறு ஆள் வந்து தங்குவாங்களோ, உங்க கூட கூட்டாளிங்க வந்து தங்கினாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீ வீட்டு விட்டு வேறு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் இல்லை எடுத்துகிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை தூக்கி நாங்கள் எங்கே அலையிறது, நாங்களாம் அவங்கவுங்க சொந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க சாமி மேடையில் வந்து இது என்னோட, நான் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும், எங்கள் அம்மா கொடுத்தது, இது எங்கள் வீட்டில் உள்ள சாமி படம், நான் வந்து காலகாலமாக வச்சு கும்பிட்டுருக்கேன், அதனால் கேளுக்கு வரன்ற பட்சத்தில் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாமி மேடையை சேர்த்து அவங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகல் விளக்கு, குத்து விளக்கெல்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொட்டலை மாதிரி ஒரு விஷயம் வந்து தரையில் விழுந்து உடஞ்ச சத்தம் கேட்டிருக்கு. அது வந்து ஒரு மஞ்சள் துணியில் பொட்டலமாக கட்டியிருக்கிற ஏதோ ஒரு விஷயம், அது வந்து சாமி மேடைக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க. அது என்னன்னு அந்த கயிறை திறந்து பார்க்கும்பொழுது உள்ளுக்கு வந்து ஒரு மண் சட்டி மாதிரி, ஒரு சின்ன குடுவை, ஒரு மண் சட்டி மாதிரி இருந்திருக்கு. அதில் வந்து இந்த உப்பு, மெழுகு, காஞ்ச மிளகா,
இந்த மாதிரியான பொருட்கள்லாம் உள்ளுக்கு இருந்திருக்கு. எள்ளு இதெல்லாம் வந்து கலந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு. அது உடைஞ்ச உடனே ஒரு மாதிரி அசுத்தமான ஒரு வாடை. அப்போ இவங்க 3 பேருமே என்னது இது, யார் இங்கே எடுத்து வச்சானா 3 பேருமே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது, மேபி யாராவது வச்சுட்டு போயிருக்கலாம், ப்ரே பண்ணியிருப்பாங்க, வச்சுட்டு போயிருக்கலாம். அப்போ இவங்க என்ன நீங்கள் தங்கியிருந்தவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இது என்னால் எடுத்து வச்சுட்டு போனீங்களா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்க எங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஒருவேளை அந்த இறந்தாங்களே ஒருத்தருனாங்க, மேபி அவங்க வச்சுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு பையில் கட்டி இவங்க இருந்த 9வது மாடியிலேருந்து தூக்கி வெளியே வீசியிருந்திருக்காங்க. என்ன நோக்கத்துலனா பின்னாடி கொஞ்சம் காடு, அடர்த்தியான ஒரு காடுனா புல்லாம் வெட்டாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி லாலாங்காடு, அந்த மாதிரி இடத்துல தூக்கி வீசியிருந்திருக்காங்க. இது வேண்டாம், அல்லூரில் இந்த சாக்கடை, இந்த குப்பை தொட்டி இந்த மாதிரிலாம் போடாமல், ஒரு குட்டையில் இந்த மாதிரிலாம் போடாமல் செடி இருக்கிற இடத்துல போட்டோமா அது ஃபார்ம் ஆகி மண்ணோட மண்ணாக ஃபார்ம் ஆகி அது செடிக்கு உரமாயிருன்ற மாதிரி ஏதோ ஒரு நோக்கத்தோடு தூக்கி வீசியிருந்திருக்காங்க. தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அன்றைக்கி கிளம்பி போயிட்டாங்க இந்த 2 பேரும், திருநங்கைகள் 2 பேரும். அவங்களோட அடுத்த வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஃபேவல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த என்னுடைய முன்னாள் நண்பருக்கு வந்து இப்போ வீட்டில் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணிடுவார், வேலை முடிச்சுட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒண்டி தான் இருக்க போகிறோம், சரி படம் பார்க்க போகலாம், இப்படி தான் அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை போயிருந்திருக்காரு. எப்படி தான் வீட்டுக்கு போனால் தூங்க தான் போகிறோம், ஒண்டி தான் இருக்க போகிறோம், அதுக்கு வெளியே கூட்டாளிலாம் பார்த்து பேசிக்கிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமேன்ற மாதிரி அவர் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டு எங்கே பிறந்தது தெரியாமல் மழை பெஞ்சிருக்கு, வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவருடைய ஐபாட், இவருடைய அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு ஒரு ஐபாட் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. சரி இந்த ஐபாட்டில் வந்து பாட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறப்ப மோட்டரில் போகிறப்ப கேட்டுகிட்டே வரலாம், கேட்டுகிட்டே போகலாம் அப்படின்ட்டு இவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஏன்னா அந்த டைமில் வந்து ஐபாட் ரொம்ப பாப்புலர். இன்றைக்கி எப்படி வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கோ, அன்றைக்கி ஐபாட்ன்றது அது ஒரு அந்த காலத்தில் ட்ரெண்டிங், அது ஒரு ஸ்டைல் அந்த நேரத்தில். அப்போ இவர் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹாலில் லைட்லாம் திறந்து விட்டுட்டு, ஹாலில் எந்த லைட்டையும் அடைக்காமல் அதெல்லாம் எரிய விட்டுட்டு இவர் ரூமுக்கு வந்தோன்னா ரூமை லைட்லாம் அடைச்சிட்டு இவர் லேப்டாப்பில் ஐபாட்டை கனெக்ட் பண்ணி அதில் பாட்டெல்லாம் இவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவர் மெத்தையில், அதாவது தரையில் போட்ட விரித்த மெத்தையில் படுத்துக்கிட்டு லேப்டாப்பை கண்ணு முன்னுக்கு வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இவர் டைப் பண்ணிக்கிட்டு எல்லா பாட்டெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரால் வந்து கதவுக்கு கீழே இருக்கிற இடுக்கில் வெளிச்சத்தில் யாரும் நடந்து போகிற மாதிரி 2-3 தடவை பார்த்துருக்காரு. அப்போ இவருக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, ஏதோ ஜாமாவை விட்டுட்டு போயிட்டாங்களா, வீட்டில் பொருளை விட்டுட்டு போயிட்டாங்களா, ஸோ திரும்ப எடுக்க வந்திருக்காங்க பொழுது சொல்லி இவர் கதை திறந்துட்டு யார் அப்படின்னு கேட்டுருந்துருக்கு. பார்த்துருக்காரு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, கிச்சன் வரைக்கும் நடந்து போய் பார்த்துட்டு ஹாலில் யாருமே இல்லை, கதவு மெயின் டோ வந்து என்ட்ரன்ஸ் வந்து பூட்டியிருக்கு. இப்போ யார் வந்திருந்தால் இதை பார்த்துருப்போமே சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கதவு சாதிட்டு வந்து படுத்து லேப்டாப்பை ஐபாட்டில் பாட்டு லோட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. திரும்பவும் இவர் அந்த கதவுக்கு இடுக்கில் ஆள் நடக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. இவருக்கு ஏன் பயம் இல்லைன்னா, வீடு பூட்டப்பட்டிருந்தாலும் போனவங்கள்ட்ட வந்து ஸ்பேக்கி இருக்குது, ஏன்னா ஆளுக்கு ஒரு ஸ்பேக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேக்கியை போட்டு தான் திறந்து உள்ளே வந்திருக்காங்க போலுக்குன்னு சொல்லி திரும்ப யார் வந்திருக்கா, இப்போ என்னத்துக்கு ஏன் ஓடி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட கேட்டிருந்திருக்காரு. எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணியிருந்திருக்காரு, யாருமே இல்லை. அப்போ இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, வீட்டுக்கு திடீர்னு யாராச்சும், அதாவது திருடனுங்க அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு ஒரு டவுட் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சோட்டா, ஒரு பேம்பு சோட்டாவை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. யாருமே இல்லை. கிச்சன், வாஷ்ரூம், பாத்ரூம் எல்லாமே பார்த்துருக்காரு, யாருமே இல்லை. திரும்ப போய்ட்டு ரூம் கதவை, அதாவது மெயின் டோரோட கதவை திறந்து பார்த்துருக்காரு, அது பூட்டி தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்து ரூமில் திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் இல்லை.
ஸோ மெத்தையில் படுத்திருந்தார், தரையில் விரித்த மெத்தையில் படுத்திருந்தவர் அப்படியே ஏறி செவரில் சாஞ்சு எனிதிங் ஹேப்பன் ரெடியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சோட்டாவோட அந்த பேம்பு சோட்டாவை பக்கத்தில் வச்சுருந்து அந்த கதவுக்கு கீழே யாராவது நிற்கிறாங்களா நடக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த கதவு கீழேயே பார்த்துக்கிட்டு அவர் ஃபோட்டோவை ஐபாட்டில் அவர் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே இவர் உண்மையாகவே பயந்துட்டோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, லேப்டாப்பை பட்டனை கீழே வச்சுட்டு அந்த பேம்பு சோட்டாவை கையில் எடுத்துக்கிட்டு யார் இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. ஆனால் கதவு தட்டுற சத்தம் நிற்கவே இல்லை. அதே நேரத்தில் அவருடைய ரூம் கதவும் பூட்டவே இல்லை. அப்போ கதவு தட்டுறவங்க எனி டைம் சடனாக உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரெடியாக இருக்கார் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் கதவு தட்டுற சத்தம் நிற்கலை. இவர் பயந்துட்டு ஒரு கட்டை இவருக்கு ஆத்திரமாய் கதவு திறந்து பார்த்துருக்காரு, ஆளே இல்லை. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே ஏதோ சம்திங் தப்பாக நடக்குது அப்படின்னு இவர் பயந்துக்கிட்டு கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ளே இருந்திருக்காரு. பயத்தில் அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. காரணம், இவர் ரூம்லேருந்து வெளியே போகணுன்னா அந்த மெயின் டோரை திறக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமான்ற பயத்தில் இவர் அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஐபாட்டில் இருந்த காதில் ஐபாட் போட்டுட்டு பாட்டை தட்டி விட்டுருந்துருக்காரு. விட்டுட்டு அவர் யோசிச்சிருந்திருக்காரு. அவருடைய நம்பிக்கைப்படி பிரார்த்தனை பண்ணியிருந்திருக்காரு. இவர் கதவு சாத்திட்டு அந்த லாக் பண்ணார்ல, அதுக்கப்புறம் அந்த லாக் தொம்போல்னுவாங்க, அதை வந்து திறக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருந்திருக்கு. ஸோ வேகமாக கதவு தட்டுற சத்தமும் கதவு திறக்க சொல்லி ஃபாஸ் பண்ணுற மாதிரி அந்த கதவை திறந்துருக்கு. இவர் ரொம்ப பயந்து போனவர் என்ன பண்ணியிருக்காரு, பட்டுன்னு ஃபோனை எடுத்து, நான் சந்திச்சேன்னு சொன்னல அந்த நபர் வந்து ஒரு போலீஸ்காரர், என்னுடைய நண்பர் தான், அவர் இப்போ போலீஸாக இருக்கார். அந்த நேரத்தில் அவர் போலீஸ்க்கு வந்து புதுசாக போஸ்டிங் வாங்கின அந்த காலகட்டம். அவருக்கு உடனே கால் பண்ணியிருந்திருக்கார், மச்சான் நீ எங்கே இருக்க, இந்தமாதிரி வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கேன், எனக்கு உடனே வீட்டுக்கு வர முடியுமான்னு. இப்போ அவர் உடனே சொல்லியிருக்காரு, இல்லைடா நான் வேறு இடத்துல எனக்கு வந்து டியூட்டி கொடுத்துருக்காங்க, தூகாஸ் எனக்கு வேறு இடத்துல இருக்குது, நான் வேறு இடத்துல இருக்கேன், முடிச்சுட்டு தான் வர முடியும். இல்லைடா வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க, அது ஆளா இல்லை வேறு ஏதோ ஆன்மாவா எனக்கு தெரில, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு. அப்போ இவர் சொல்லிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணால் என் கூட்டாளிங்க அந்த ஏரியாவில் ரொண்டா பண்ணுறவங்க, மேபி என்னோடய கூட்டாளிங்க அந்த ஏரியாவில் தூகாஸ் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. ஃபோன் அடித்து அவருடைய இன்னொரு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல என் கூட்டாளிக்கு வந்து இந்தமாரி பிரச்சனையாக கொஞ்சம் எமர்ஜென்சி போய் பாருங்கள், நாட் அஃபிஷியலி பட் ஜஸ்ட் ஃபார் விசிட்டேஷன் அப்படி மட்டும் போய் பாருங்கன்னு. அவங்களும் சரி நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த 2 மலைக்காரங்களும் இவர் சொன்ன அதே 9வது மாடிக்கு அந்த தமான் லென்சைங் ஃப்ளாட்டுக்கு வேகமாக விரைஞ்சு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும், அதாவது அந்த போலீஸ்காரங்க 2 பேர் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியாகும் பொழுது அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. யாரும் அந்த போலீஸ்காரங்களுக்கே கேட்டிருந்திருக்கு. கிட்ட வந்துட்டு இந்த மெயின் டோரோட கதவை தட்டும் பொழுது மட்டும்தான் அந்த சத்தம் நின்றுருக்கு. அப்போ இவங்க கதவு தட்டும் பொழுது இவருக்கு வந்து என்னென்னா, உள்ள கதவு தட்டின சத்தம் இப்போ வெளியே கேட்குதுன்னு நினச்சிட்டு இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு, வெளியே வரல. பாட்டு சத்தத்தை அதிகமாக வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஆனால் அந்த கதவு தட்டுற சத்தம் இவர் கேட்டுருந்துருக்கு, யாரும் கதவு தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. இவர் பயந்து போய் அங்கேயே தான் இருந்திருக்காரு. திரும்ப ஃபோன் கால் வந்திருக்கு. இப்போ இவர் ஃபோன் கால் எடுத்தும்போது, டேய் நான் அனுப்பின 2 கூட்டாளிங்க போலீஸ்காரங்க வீட்டு வாசலில் கதவு தட்டுறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், கதவு தோறடா, அவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்கன்னு. இவர் என்ன பண்ணிருக்காரு, வேகமாக சாவி எடுத்துக்கிட்டு ரூம்லேருந்து வேகமாக நடந்து போய் எல்லா லைட்டையும் திறந்துட்டு வேகமாக போயிட்டு அந்த மெயின் டோரை திறந்துருக்கார். போலீஸ்காரங்க உள்ளே வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு போது இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இவங்களும் எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா யாருமே இல்லை. இது ஃப்ளாட் வீடுன்றதுனால ஷில்லிங் இருக்காது, அதனால் ஷில்லிங்கை பொத்துக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே நேரத்தில் ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே வரதுனாலும் 9வது மாடி, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் எனி பாசிபிள், ஏன்னா திருடணும்னு நினைக்கிறவன் எப்படியாவது வரணும்னு பார்ப்பான். ஸோ எந்த பாசிபிளில் வர முடியும்னு சொல்லிட்டு இவங்க வீடு ஃபுல்லாக அலசி பார்த்ததுக்கு எங்கேயுமே ஒரு ஆள் மெயின் டோரை தவிர வேறு எங்கேயும் நுழைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, மேபி நீ பயந்து போய் ஏதோ அமானுஷ சக்தியை இன்வைட் பண்ணியிருக்க, அதனால் நீ பயப்படாத, இருன்னு தைரியமாக இரு, பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இவர் இல்லை, நான்
இங்கே தங்குற தைரியம் எனக்கு இல்லை. வீட்டில் வந்து இப்போ தான் இடையில ஒருத்தங்க இறந்து போனாங்க, அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு எனக்கு தெரில அப்படின்னு இவர் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் மனசில் ஓடி இருக்கு, அந்த சாமி மேடை சுத்தம் பண்ணுறப்ப சில பொருட்கள் கீழே விழுந்தது, ஒரு ஏதோ தெய்வ சக்தியாக கூட இருக்கலாம், நம்மளை தேடி வந்தது, கீழே போட்டு உடச்சிட்டோம், அதனால் தெய்வ சக்தி ஏதோ வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய குழப்பத்தில் இருந்திருக்காரு. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, என்னால் வீட்டில் ஒன்றே இருக்க முடியாது அப்படின்னும் பொழுது இந்த 2 போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி வா கீழே வரவங்க இருக்குது அங்கே உட்காந்து பேசுவோம், கூட்டாளி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் அந்த இடத்துலையே வெயிட் பண்ணி இந்த நண்பர், போலீஸ் நண்பர்கள் அவர் வர வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காங்க. வந்தோடனே என்ன செய்யுதுன்னு தெரில. அப்போ இந்த போலீஸ்காரர் என்ன சொல்லியிருக்காரு கூட்டாளி, சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 பேரும் மேலே ஏறுவோம், உன் ரூமில் என்னென்ன துணி அவசரமாக நாளைக்கு வேலைக்கு போட்டு போகிறது இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்குவோம், இந்த நாற்காலி இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம், நீ ஏன் கூட தங்கிடு ஒரு நாள், அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு கொஞ்ச நாள் அவர் கூட தங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறம் இந்த வீட்டு ஓனர் கால் பண்ணி இந்த மாதிரி வீடை காலி பண்ணுறோம், சாவிலாம் சரண்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரும் சரி அப்படின்ட்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் காசு தரேன்னு அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டார். இந்த வீட்டுக்குள்ளே வந்தது என்ன, அமானுஷ்யமா, தெய்வசக்தியா, இறந்தவங்களுடைய ஆத்மாவா, என்ன ஏதுன்னே தெரியல. 2 மணி நேரத்தில் போய் பார்த்துருக்காரு. அப்புறம் பார்த்தா தெளிவான ஆன்சர் கிடைக்கல. சரி அதான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு இவரும் அப்படியே கை விரிச்சிட்டாரு. அதோட அந்த பிரச்சனை அவர் தொடரல. ரொம்ப நாள் கழித்து அந்த வீட்டு ஓனர் இவருக்கு கால் பண்ணியிருக்காரு. இது அந்த வீட்டில் தங்கியிருந்த நீதானா இல்லை நம்பர் வேறு நம்பரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தேன், இல்லை நான் அந்த வீட்டு ஓனர் பேசுகிறேன், நீ இருந்த வரைக்கும் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கான்னு கேட்டிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு, இல்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் போயிட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு அந்த வீடு காலியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அவங்க ஃபேமிலியோடு வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கிட்டு இருக்காரு. கதவு தட்டுற சத்தம், குளிக்கிறப்ப எட்டி பார்க்குற மாதிரி, காதுகிட்ட வந்து பேசுகிற மாதிரி, இப்படி சில சத்தங்கள்லாம் கேட்குதுன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. இதுக்கு முன்னே இருந்தவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன்னா திடீர்னு எல்லாருமே காலி பண்ணீங்க அப்படின்னு தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர், நீ சொல்கிற மாதிரி எல்லா சம்பவமும் எனக்கு நடக்கலை, ஆனால் இந்த கதவு தட்டுற சத்தம் எனக்கு ஒரு வாட்டி கேட்டுது, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டை காலி பண்ணேன்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த சீனரை போய் பார்த்த பிறகு தான் தெரிய வந்தது, இந்த இறந்தாங்களே திருநங்கை அவங்க சில கோயிலில் போயிட்டு சில பூஜைகள் செஞ்சுருந்துருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காகவோ இல்லை ஏவி விடப்பட்ட ஏதோ ஒரு சக்தியை தான் இவங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்க உடம்புல இருந்த அந்த அமானுஷத்தை ஒரு மண் குடுவையில் போட்டு அதை போய்ட்டு ஆற்றுலையோ இல்லை நெருப்புலையோ வச்சு எரிச்சிடணும், இல்லை ஆற்றுல கரைச்சிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க கேலில் எங்கே இதை செய்கிறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த கதையை சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அதை வச்சுருந்தனால அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் அந்த அமானுஷம் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சா அதுன்னு தெரில அப்படின்ற ஒரு டவுட்டில் நானும் இருந்தேன். கேட்குறவங்களுக்கு அந்த டவுட் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் கைப்பட்டு கீழே விழுந்து உடஞ்சி அந்த குடுவையில் இருந்த அந்த அமானுஷ்யமான ஒரு விஷயம், ஏவலா என்னன்னு தெரில, அதுதான் தன்னை யாருக்கு ஏவி விட்டாங்களோ அவங்கள தேடி அலைஞ்சிருந்திருக்கு. அப்படி தேடி அலையும் பொழுது வீட்டுக்குள்ளே அந்த நண்பர் ஒருத்தர் தனியாக இருந்தார்னு சொன்னது, அந்த முன்னாள் நண்பர், அவரை தொந்தரவு பண்ணியிருக்கு. இவர் கதவு திறந்து பார்க்கும் பொழுது அந்த உருவம் அவர் முன்னுக்கு தான் நின்று இருந்திருக்கு. ஆனால் இவரால் பார்க்க முடியல. அந்த உருவம் அவரை ஏன் அட்டாக் பண்ணலைன்னா, ஏவி விடப்பட்டவர் அவர் இல்லை அப்படின்றதுனால அவரை தவிர்த்துட்டு வேறு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த நடமாட்டமே அந்த அமானுஷத்தோட நடமாட்டம் தான். இவ்வளோ நாள் தனக்கு கொடுத்த வேலையை செய்ய முடியாமல் ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்ச மாதிரி இருந்துட்டு, இப்போ ரிலீஸ் ஆகிட்டோம், இப்போயாச்சும் அந்த வேலையை செஞ்சிடும் சொல்லிட்டு அது வீட்டுக்குள்ளேயே அந்த சம்மந்தப்பட்ட நபரை தேடி தேடி அலைஞ்சிருந்துருக்கு. அவங்க இல்லாத பட்சத்தில் ரூமுக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ரூம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ரூம் கதவை தட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு குடிய வந்த அந்த சீனர் குடும்பத்துக்கும் இதே தொல்லையை கொடுத்துருந்ததாக அந்த சீனர் மூலமாக இந்த நண்பருக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் காலி பண்ணி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்க, இதனால தான் இந்தியன்ஸ்க்குலாம் நான் வீடு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஃபோனை வச்சுட்டு, வழக்கமாக அமானுஷ்யத்தை என்கவுண்டர் பண்ணுற எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், என்னால் அந்த
நாளை மறக்க முடியாது, அந்த நாட்களையும் மறக்க முடியாது. எப்படி திரும்ப இருந்துச்சு அப்படின்னு இந்த நண்பர் ஒரு முறை என்கிட்ட இந்த அனுபவத்தை பகிர்ந்து இப்படி சொன்னதை நான் மறந்துட்டேன். அண்மையில் நான் சந்தித்த நண்பரோடு பேசும்பொழுது அவரை பற்றி பேசணும், அப்படி இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அதைத்தான் இந்த எபிசோடில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும், தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ரொம்ப நாள் ஒரு பொருள் இருக்குது, அது பயன்படுத்தாத பொருள், அது ரொம்ப நாள் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்குன்னா அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னு தாத்தா பாட்டிங்க அந்த காலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நிறைய பேர் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அப்சர்வ்ட் ஆகிட்டாங்க. பட் அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே நாங்களாம் விளையாடும் போது மரக்கிளையோட குச்சி எடுத்துகிட்டு துப்பாக்கி மாதிரி வச்சு விளையாடுவோம். அதை கூட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அடி விழுவோம். இது எங்கே அந்த பொறுக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஏன் எங்கள் வீட்டில் வளர்ந்த நாய்க்குட்டியில் நாய் அது ஒரு தடவை வெளியே போயிட்டு வரட்டும், அது பற்றி ஃப்ரீயாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பியிருந்தோம். அது ஏதோ ஒரு எலும்பு, அது பார்க்குறதுக்கு மாட்டு எலும்பு மாதிரி இருந்தது. அந்த எலும்பை கொண்டு வந்ததுக்கு எங்கள் அப்பா அந்த நாயை அடித்ததை பார்த்து நான் மிரண்டுட்டேன். அன்னிலேருந்து வீட்டில் சப்பாத்தியை கூட கிடைக்காது அந்த நாங்கள் வளர்த்த அந்த நாய். அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. காலப்போக்கில் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அனுபவிக்கும் போது தெரிய வருது, முன்னோர்கள் சொன்னதும் செய்ததும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். அதில் அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கும், சில நேரத்தில் தகாத வார்த்தைகள் இருக்கும், சில நேரத்தில் 2 அடி அடிக்க வேண்டிய இடத்துல 5 அடி அடிச்சிருப்பாங்க. அந்த வலி நமக்கு அவங்க மேலே வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அவங்களுடைய செய்கையும் பேச்சும் தவறாக இருக்கலாம், ஆனால் சொன்ன விஷயத்தின் நோக்கம் நிஜம் சரி அப்படின்றது காலப்போக்கில் நான் உணர்ந்தேன். உங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் பொருட்கள் யாராவது கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க அங்கே கொடுத்தாங்க, இல்லை இங்கே பார்த்தேன் இங்கே எடுத்தேன்னு சொல்லி எதையுமே வீட்டில் வைக்காதீங்க. உங்களுடைய வீட்டை எப்பொழுதுமே தெய்வ சக்திகள், தெய்வ கணங்கள் தங்கும் ஒரு இடமாகவே வச்சிருங்க. அது எப்பொழுதுமே உங்களுக்கு பாதுகாப்பு. பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.